தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இப்போ மகளிர் உரிமை தொகையா ஒரே சமயத்துல 5,000 ரூபாய் வழங்கினது அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பொதுமக்களும் இன்ப அதிர்ச்சியில ஆழ்ந்திருக்கிறாங்க. இந்த நிலையில அதுக்கு போட்டியா ஒவ்வொருத்தருடைய பெண்கள் வங்கி கணக்கிலும் 12,000 ரூபாய் டெபாசிட் செய்யறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஏற்பாடு செஞ்சுட்டு வருது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழக தேர்தல் தொடர்பா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்த நிலையில தேர்தல் நிலவரம் பற்றி பாஜக தரப்புல தனிப்பட்ட முறையில ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டுச்சு. டெல்லியில இருந்து தமிழகம் வந்த அமித்ஷா திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஓட்டல்ல தங்கி இருந்தார். அங்கதான் இந்த ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. இந்த ஆலோசனை கூட்டத்துல மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழகத்துடைய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட நிறைய பேர் கலந்துகிட்டாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்துல முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு பெண்களுக்கு ஒரே தவணையா 5,000 ரூபாய் வழங்கினது பற்றியும் பேசினாங்க. இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லி திரும்பி இருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பா ஒரு பரபரப்பான முடிவு பாஜக தரப்புல எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது மத்திய அரசும் தமிழக மக்களை கவரக்கூடிய வகையில புதுசா அறிவிப்புகளை வெளியிடுறது பற்றி டெல்லியில ஆலோசனை நடத்தி இருக்கிறாங்க. அந்த வகையில மத்திய அரசு சார்பில் இதுவரைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கேஸ் சிலிண்டர் மானியம், உர மானியம் இதையெல்லாம் ஒருங்கிணைத்து அதுக்கான பணத்தை பயனாளிகளுடைய வங்கி கணக்குல டெபாசிட் செய்ய முடிவு செஞ்சப்பட்டிருக்கு. அந்த வகையில ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் 12,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. மத்திய அரசுடைய கிசான் சம்மன் நிதி உள்ளிட்ட திட்டங்களுக்கான நிதியை ஒண்ணு சேர்த்து மொத்தமா 12,000 ரூபாயை மத்திய அரசு வழங்க திட்டமிட்டு இருக்கிறதா தகவல் கசிஞ்சிருக்கு. இதன் மூலமா தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலும் 12,000 ரூபாய் டெபாசிட் செய்யப்படும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம பாஜக தரப்புல தனிப்பட்ட தேர்தல் அறிக்கை ஒன்றும் தயாராயிட்டு வருது. இந்த அறிக்கையில நிறைய இலவச திட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது முக்கிய செய்தியா இப்போதைக்கு பார்க்கப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.